எல்லோருக்கும் நமஸ்காரம். இப்போ நியூடெல்லி மாங்கல்யம் டாட் இன்னு நீங்க கிளிக் பண்ற சில அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அதுல. நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் வந்ததுன்னா, அது சம்மந்தம் இருந்தா மட்டும் கிளிக் பண்ணுங்க. இப்ப அப்ளை நவ் பட்டன மேலேருந்து அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஸோ சில டைம் பாதி ஸ்க்ரீன் வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் கிராஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிரும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு ரெலவென்ட்டா இருந்தா மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃப்ளைட் தேடிட்டு இருக்கீங்க துபாய்க்கு. துபாயோட ஃப்ளைட் 1000 திரஹம்ஸ்க்கு மேல காமிச்சிட்டு இருக்கு. இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது 400 திரஹம்ஸ் ஒன்லி டிக்கெட்ன்னு. அப்ப அது உங்களுக்கு சம்மந்தப்பட்டது 400 திரஹம்ஸ்க்கு உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு இருந்தா மட்டும் அத போய் கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ட தயவு செஞ்சு கிளிக் பண்ணாதீங்க. உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆடா இருந்ததுன்னா, அதோட கான்ஷியஸோட இருந்தீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணுங்க. ஃபார்ம்ல மத்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்றீங்க. ஆதார் நம்பர் போடுறீங்க. சிட்டி எல்லாமே டீட்டெயில்ஸ் ஃபில் பண்றீங்க. அந்த சின்ன ஏரோவ அழுத்தி அட்வர்டைஸ்மெண்ட்ட ஹைட் பண்ணியாச்சு. சில டைம் ஹாஃப் ஸ்க்ரீனுக்கு வரைக்கும் வந்தா கூட ஹாஃப் ஸ்க்ரீன்ல சின்ன ஏரோவ அழுத்தி எல்லாம் ஃபில் பண்ணிட்டு, ஃபார்ம ஃபில் பண்ணிட்டு சப்மிட் அழுத்துனீங்கன்னா, அந்த சப்மிட் பட்டன அழுத்தும்போது எந்தெந்த டீட்டெயில்ஸ் விட்டு போச்சோ, இப்போ சைன் பண்ணிடுறேன். சைன் பண்ணிட்டு போடுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எந்தெந்த ஃபார்ம் ஃபீல்டு விட்டு போச்சோ, அந்த இடத்துக்கு கொண்டு போய் காட்டும். அப்போ அங்க போயிட்டு என்ன பண்ணணும்? ஆதார் ஃபில் பண்ணல. ஆதார ஃபில் பண்ணுங்க. அடுத்தது ஃபில் பண்ணிட்டு அதே மாரி எது எது விட்டு போச்சோ அங்க கொண்டு போய் உங்களுக்கு காட்டும். அதுக்கு காட்டி அத ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது செய்ய வேண்டிய வேலை, ஹோம் பேஜ்ல ஃபைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதாவது நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வந்துருச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். பை சான்ஸ் அத நோட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா, இதுல சீக்வென்ஸ் நம்பரா கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த நம்பர் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசென்ட்டா ஸ்ரீ விஸ்வநாதன்றவரு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இப்ப இதுல ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நெறைய பேரு 1 தடவ, 2 தடவ இல்ல, 3 தடவ கூட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. சில பேர் 11 தடவ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. இத டெலீட் பண்றதுக்குன்னு ஒரு அட்மின். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்கன்னா, சுதர்ஷன் என்கின்ற அருண். இதுல வந்து நான் வந்து இப்ப மேல போயிட்டு, நீங்க வந்து டாப்ல வந்துட்டு நேம் வைஸ் நேம கிளிக் பண்ணீங்கன்னா, நேம் வைஸ் சார்ட் ஆயிடும். சார்ட் பண்ணிட்டு, அந்த நேம சர்ச் பண்றேன். அதே டேட் ஆஃப் பர்த், அதே பெர்சன் 06ம் அவர்தான், 738ம் அவர்தான், 739ம் அவர்தான். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே 2 இருந்தது. அத டெலீட் பண்ணியாச்சு. இது வந்து வாட்ஸ்அப் குரூப் இல்ல. டெய்லி வந்து 3 தடவ ப்ரொஃபைல் போட்டு போணும். அப்படின்றதுக்காண்டி டெய்லி வந்து 3 தடவ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போறதில்ல. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இப்போ வந்து இதே பெய்டு மேட்ரிமோனினா நீங்க ஒரு தடவ பே பண்ணி ஒரு தடவ தான் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. 3 தடவையா பே பண்ணுவீங்க? மாட்டீங்க. ஃப்ரீ மேட்ரிமோனின்றதுனால ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்பாவோட ஆதார் நம்பர போட்டு ஒரு வாட்டி, அம்மாவோட ஆதார் நம்பர போட்டு ஒரு வாட்டி, அந்த மாரி பண்ற உங்கள ஒரு டவுட்ஃபுல் கேஸ்ன்னு யாரும் அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஒரு சுதர்சன் வந்தா கான்டாக்ட் பண்ணுவாங்க. 3 சுதர்சன் வந்தா பயப்படுவாங்க. தயவு செஞ்சு ஒரு தடவைக்கு மேல ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணாதீங்க. 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் நீங்க ஹோம் பேஜ்ல போயிட்டு மேட்சிங் ப்ரொஃபைல அழுத்திட்டு, நீங்க இதுல என்டிஎம் நம்பர் போடுவீங்க. இதுலயும் அட்வர்டைஸ்மென்ட் வரும். அட்வர்டைஸ்மென்ட்ட மினிமைஸ் பண்றீங்க. சின்ன ஏரோ ஒண்ணு இருக்கும். ஒண்ணு லெஃப்ட் சைடுல இருக்கும், இல்ல நடுவுல இருக்கும், இல்ல ரைட் சைடுல இருக்கும். அத கிளிக் பண்ணி அந்த அட்வர்டைஸ்மென்ட்ட ஹைட் பண்றீங்க. அதுக்கப்புறம் உங்களோட என்டிஎம் நம்பர் போடுறீங்க. ஆதார் நம்பர போடுறீங்க. ஃபோன் நம்பர போடுறீங்க. ஃபோன் நம்பர்ல +91 ஆட் பண்ணி போடணும். +91 சில பேர் பிளஸ் மைனஸ் 91 போடுறீங்க. அப்புறம் ஒர்க் ஆவலன்னு அழுதுகிட்டு இருக்கீங்க. +91 போட்டுட்டு, மேல ஆதார் நம்பரும், என்டிஎம் நம்பரும் போட்ட பிறகு, புரோசீட் டூ ப்ரொஃபைல் அழுத்தும்போது, அது ஃபில் பண்ணது கரெக்ட்டா இல்லன்னா, ஆதார் ராங்ன்னா, ஆதார் ராங்ன்னு காட்டும். ஃபோன் நம்பர் ராங்ன்னா, ஃபோன் நம்பர் ராங்ன்னு காட்டும். இப்ப நடுவுல பார்த்தீங்கன்னா, டவுன்லோடிங் அப்படின்னு காட்டுது. இதுல போய் விரல வைக்கக்கூடாது. அதுக்கு கீழ இருக்கிற 3 வரி என்டிஎம் ஓடுது. ஃபார்ம் ஃபில் அப் பண்ணலன்னா, ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். இப்ப இதுல அட்வர்டைஸ்மென்ட் வருது. இங்கேயோ, அந்த கார்னர்ல டாப்லயோ, இல்ல லெஃப்ட் சைட் கார்னர்லயோ, இல்ல பாட்டம் கார்னர்லயோ குளோஸ்ன்னு பட்டன் இருக்கும். அத அழுத்திட்டீங்கன்னா, அடுத்த பேஜ்க்கு போயிடும். ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. காஷியஸா இருங்கோ. அட்வர்டைஸ்மென்ட்ட கிளிக் பண்ணா, என்ன இடத்துக்கு போவோன்றது அது சொல்லும். ஸோ நடுவுல அட்வர்டைஸ்மென்ட் வராம இருக்காது. அட்வர்டைஸ்மென்ட் வரும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல போயிட்டு நீங்க டொனேட்டர்ஸ்க்கு கிளிக் பண்ணீங்கன்னா, டொனேட்டர்ஸ்ல கீழ வந்து கொண்டு வந்து விடும். அப்போ அந்த ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுல என்ன காட்டும்? உங்களோட அவரோட ஆதார் கியூஆர் கோடு காட்டும். இந்த நேரம் பார்த்து வேற ஒரு கியூஆர் கோடு அட்வர்டைஸ்மென்ட் இங்க வந்துருச்சுன்னா, அத கியூஆர் கோட செலக்ட் பண்ணி டொனேட் பண்ணாதீங்க. 2 நம்பர் இருக்கு. அந்த 2 ஜிபே நம்பர்ல எந்த நம்பர் பார்த்தீங்களோ, அத பேப்பர்ல எழுதி வச்சுட்டு, அத என்டர் பண்ணிட்டு, கோபாலகிருஷ்ண மாமா பேரோ, இல்ல சேரிட்டி பேரோ காட்டுதான்னு பாருங்கோ. அதுக்கு டொனேட் பண்ணுங்க. அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நீங்க செல்ஃப் அவேர்னஸா இருக்கணும். அட்வர்டைஸ்மென்ட் வருது, அட்வர்டைஸ்மென்ட் வருது. நான் அட்வர்டைஸ்மென்ட்ல போய் வேற சைட்ல போயிட்டு பணம் கேட்குது. நம்ம நியூ டெல்லி மாங்கல்யம் ஃப்ரீ வெப்சைட்டு. ஸோ அட்வர்டைஸ்மென்ட்ட இக்னோர் பண்ணிட்டு நீங்க ப்ரௌஸ் பண்ணுங்கோ.